Hold on, yeah. You can't stop me like this. I'm sorry. I will say this, sir. I'm answering you. I'm answering you. நான் உங்களுக்கு தான் பதில் சொல்றேன். நீங்க உட்கார்ந்து அமைதியை கேட்க வேண்டியது உங்க கடமை. Sir, they were party and alliance partner. அவ்வளவு கோவம் வந்ததுன்னா தமிழ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. Sir, with your permission, I want to say this in Tamil because there's a member who thinks I'm saying things which are not related. I will say it because it was Prime Minister Modi who, despite a silent partnership and a result which was against the people of Tamil Nadu, Jallikattu was banned in Tamil Nadu when they were partners with Congress. It was Prime Minister Modi who removed it from that list. அப்ப எங்க போனீங்க? அப்ப ஏன் கேட்கல? அப்ப காங்கிரஸ் பார்ட்டியும் கேட்கல. என்னையா அப்படி பண்றேன்னு ஏன் கேட்கல? சோ எப்ப பாரு மோடி தான் தமிழ்நாட்டுக்கு விரோதம் சொல்றது தப்பு. அமைதியா உட்கார்ந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் உங்களுக்கு. That's one example, sir. Second example I will say, sir. அமைதியா உட்கார்ந்து கேளுங்க. தைரியம் வச்சுக்கோங்க. மனசுல திடமா இருங்க. மனசுல திடத்தோட தமிழ்ல பதில் சொல்றேன், கேட்டுக்கிட்டு போங்க. அங்க போய் சொல்லுங்க தமிழ்நாட்டுல. சும்மா இங்க கத்தாதீங்க. சார், செகண்ட் எக்ஸாம்பிள். உங்களுக்கும் கொடுப்பாங்க மைக், நீங்களும் பேசுங்க. அப்ப சார், சென்னை மெட்ரோ இல்ல நீங்க சென்னை மெட்ரோ பத்தி பேசுறீங்கல்ல, நான் உங்களுக்கு மெட்ரோ பத்தி சொல்றேன். மெட்ரோ பத்தி பேசுனீங்க, நான் மெட்ரோ பத்தி சொல்றேன். பின்ன அவரு எழுத கத்தலாமா அப்படி? நான் சொல்லக்கூடாது. நீங்க என்ன வேணா எனக்கு அகைன்ஸ்ட் பேசுவீங்களா? நான் பேசுவேன், அதிகாரத்தோட பேசுறேன், அவருக்கு அனுமதி கேட்டு பேசுறேன். அவங்க கிட்ட நான் அனுமதி கேட்டு பேசுறேன். You can't tell me that I can't say. மரியாதை இல்லாம அப்படி சொல்லிட்டாங்கன்னா மெம்பருக்கு நான் சொல்லமா இல்லையா? அதுவும் அவரு தமிழ் புரியுதோ இல்லையோ? இல்லைங்க சிவா, நீங்க 2 முறை இன்னைக்கு காலையில இருந்து நான் பாக்குறேன், நீங்க நியாயத்தை பேசுறது இல்ல சிவா. நான் சாரி, உங்களுக்கு மன்னிப்போட சொல்றேன். நீங்க தயவு பண்ணி சிவா கிட்ட பேசுங்க. சார், மெட்ரோ பத்தி I'll say it in English, sir. To say a few words in Tamil, because the questions were asked in Tamil, I would like to respond in Tamil. Mundra portல செப்டம்பர் 19ஆம் தேதி அன்று 2988 kg ஹெரோயின் பிடிக்கப்பட்ட செய்தி அனைவருக்கும் தெரியும். இதுல உடனடியா 3 பேரை அரெஸ்டும் பண்ணிருக்கோம். அவங்க சின்ன ஆளுங்க, பெரிய ஆளை பிடிக்கல. அது இன்வெஸ்டிகேஷன் ஆன பிறகுதான் பிடிக்க முடியும். அதோட இல்லாம அந்த போர்ட், முந்திரா போர்ட்டை தவிர நம்மளுக்கு பிடிக்காத தொழில் அதிபர்கள் பேரை போட்டு அவங்க போர்ட்னு சொல்றது நியாயம் இல்லை. அப்படி அது நியாயம் இல்லாததா இருந்தா அந்த தொழில் அதிபர்களை ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, அது பிஜேபி சேர்ந்த கட்சி இல்ல, பிஜேபி இல்ல, அந்த கட்சி ஆட்சியில இருக்கையில கேரளால இன்னொரு போர்ட்டை கட்டுறதுக்கு அவங்கள விரும்பி கூப்பிட்டு இருக்காங்க, டெண்டர் இல்லாம. அத அவங்கள பத்தி கேட்கிறோமா நம்ம கேள்வி? அங்க ஆட்சியில இருந்தவங்க உங்களோட தோழமை கட்சி, அவங்கள கேள்வி கேட்கறீங்களா? போர்ட்டுக்கு அவரையும் கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கு டெண்டர் கூட நடக்கலைங்க. அப்போ டெண்டர் இல்லாம கூட்டிட்டு வந்து போர்ட்டை கட்ட சொன்ன போது நீங்க கேள்வி கேட்கல. இப்ப இங்கேயோ முந்திரால அவர் போர்ட்டை நடத்துறாருன்னு உடனே அவர் பேர்ல, அதனால அவர் தனியார் மயமாக்கப்பட்ட போர்ட்ல வந்திருக்கு. அதனாலதான் இது ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய டேஞ்சர்னு சொல்ற அளவுக்கு பேசுறது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தவிர 16 kg ஹெரோயின் டெல்லியில பிடிக்கப்பட்டிருக்கு. इंडिया ना मंत्री जी ने नहीं ट्रांसलेशन के लिए मैंने इसीलिए नहीं मांगा क्योंकि मुझे मालूम नहीं था तमिल में ये बात उठाने वाले हैं.
अगर पहले मालूम होता मैं भी परमिशन लेते ही सर, मैं इसको इंग्लिश में भी बोलती हूँ, हिंदी में भी बोलती हूँ यही विषय को. सो பிறகு நவம்பரில் திரும்பி தில்லி ஏர்போர்ட்ல பிடிக்கப்பட்டிருக்கு. தில்லி ஏர்போர்ட்டுக்கும் இந்த நாட்டு ஏர்போர்ட் தான். அது யாரும் ஒரு தனிப்பட்ட தொழில் அதிபருக்கு உரியதாகாது. அங்க பிடிக்கப்பட்டதையும் சார் therefore the அவர் கேளுங்க என்ன கேட்டீங்கன்னு அப்படி आप बोलते जाइए मैडम, अननेसेसरी बहुत ज्यादा होता है. Sir, since you have allowed me to continue, மன்னிக்கணுங்க, அவர் ஐயா உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததா தெரியல. So sir, माननीय स्पीकर सर, इसीलिए मैं जवाब बोलने की अनुमति इनको भी बोलने. ठीक है सर, ठीक है, थैंक यू सर. Details. Hey, hold on, yeah. You can't stop me like this. I'm sorry. I will say this, sir. I'm answering you. I'm answering you. நான் உங்களுக்கு தான் பதில் சொல்றேன். நீங்க உட்கார்ந்து அமைதியை கேட்க வேண்டியது உங்க கடமை. Sir, they were party and alliance partner. அவ்வளவு கோவம் வந்ததுன்னா அது தமிழ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. Sir, with your permission, I want to say this in Tamil because there's a member who thinks I'm saying things which are not related. I will say it because it was Prime Minister Modi who, despite a silent partnership and a result which was against the people of Tamil Nadu, Jallikattu was banned in Tamil Nadu when they were partners with Congress. It was Prime Minister Modi who removed it from that list. அப்ப எங்க போனீங்க? அப்ப ஏன் கேட்கல? அப்ப காங்கிரஸ் பார்ட்டியும் கேட்கல, என்னையா அப்படி பண்றேன்னு ஏன் கேட்கல? சோ எப்ப பாரு மோடி தான் தமிழ்நாட்டுக்கு விரோதம் சொல்றது தப்பு. அமைதியா உட்கார்ந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் உங்களுக்கு. That's one example, sir. Second example I will say, sir. அமைதியா உட்கார்ந்து கேளுங்க, தைரியம் வச்சுக்கோங்க, மனசுல திடமா இருங்க. மனசுல திடத்தோட தமிழ பதில் சொல்றேன், கேட்டுக்கிட்டு போங்க, அங்க போய் சொல்லுங்க தமிழ்நாட்டுல, சும்மா இங்க கத்தாதீங்க. சார், செகண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் கொடுப்பாங்க மைக், நீங்களும் பேசுங்க. அப்ப சார், சென்னை மெட்ரோ இல்ல நீங்க சென்னை மெட்ரோ பத்தி பேசுறீங்க இல்ல, நான் உங்களுக்கு மெட்ரோ பத்தி சொல்றேன். மெட்ரோ பத்தி பேசுனீங்க, நான் மெட்ரோ பத்தி சொல்றேன். பின்ன அவரு எழுத கத்தலாமா அப்படி? நான் சொல்லக்கூடாது, நீங்க என்ன வேணா எனக்கு அகைன்ஸ்ட் பேசுவீங்களா? நான் பேசுவேன், அதிகாரத்தோட பேசுறேன், அவருக்கு அனுமதி கேட்டு பேசுறேன், அவங்க கிட்ட நான் அனுமதி கேட்டு பேசுறேன். You can't tell me that I can't say. மரியாதை இல்லாம அப்படி சொல்லிட்டாங்கன்னா மெம்பருக்கு நான் சொல்லமா இல்லையா? அதுவும் அவரு தமிழ் புரியுதோ இல்லையோ? இல்லைங்க சிவா, நீங்க 2 முறை இன்னைக்கு காலையில இருந்து நான் பாக்குறேன், நீங்க நியாயத்தை பேசுறது இல்ல சிவா. நான் சாரி, உங்களுக்கு மன்னிப்போட சொல்றேன். நீங்க தயவு பண்ணி சிவா கிட்ட பேசுங்க, சார். மெட்ரோ பத்தி I'll say it in English, sir. To say a few words in Tamil, because the questions were asked in Tamil, I would like to respond in Tamil. Mundra portல செப்டம்பர் 19ஆம் தேதி அன்று 2988 kg ஹெரோயின் பிடிக்கப்பட்ட செய்தி அனைவருக்கும் தெரியும். இதுல உடனடியா 3 பேரை அரெஸ்டும் பண்ணிருக்கோம். அவங்க சின்ன ஆளுங்க, பெரிய ஆளை பிடிக்கல. அது இன்வெஸ்டிகேஷன் ஆன பிறகுதான் பிடிக்க முடியும். அதோட இல்லாம அந்த போர்ட், முந்திரா போர்ட்டை தவிர நம்மளுக்கு பிடிக்காத தொழில் அதிபர்கள் பேரை போட்டு அவங்க போர்ட்னு சொல்றது நியாயம் இல்லை. அப்படி அது நியாயம் இல்லாததா இருந்தா அந்த தொழில் அதிபர்களை ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, அது பிஜேபி சேர்ந்த கட்சி இல்ல, பிஜேபி இல்ல, அந்த கட்சி ஆட்சியில இருக்கையில கேரளால இன்னொரு போர்ட்டை கட்டுறதுக்கு அவங்கள விரும்பி கூப்பிட்டு இருக்காங்க, டெண்டர் இல்லாம. அத அவங்கள பத்தி கேட்கிறோமா நம்ம கேள்வி?
அங்க ஆட்சியில் இருந்தவன் உங்களோட தோழமை கட்சி. அவங்கள கேள்வி கேட்கறீங்களா? போர்ட்டுக்கு அவரையே கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கு டெண்டர் கூட நடக்கலைங்க. அப்போ டெண்டர் இல்லாம கூட்டிட்டு வந்து போர்ட்டை கட்ட சொன்ன போது நீங்க கேள்வி கேட்கல. இப்ப இங்கேயோ முந்திரால அவர் போர்ட்டை நடத்துறாருன்னு உடனே அவர் பேர்ல, அதனால அவர் தனியார் மயமாக்கப்பட்ட போர்ட்ல வந்திருக்கு. அதனாலதான் இது ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய டேஞ்சர் சொல்ற அளவுக்கு பேசுறது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தவிர 16 கேஜி ஹெரோயின் டெல்லியில பிடிக்கப்பட்டிருக்கு. इंडिया ना मंत्री जी ने नहीं, ट्रांसलेशन के लिए मैंने इसीलिए नहीं मांगा क्योंकि मुझे मालूम नहीं था तमिल में ये बात उठाने वाले हैं। अगर पहले मालूम होता मैं भी परमिशन लेते ही सर। मैं इसको इंग्लिश में भी बोलती हूँ, हिंदी में भी बोलती हूँ यही विषय को। सो பிறகு நவம்பரில் திரும்பி தில்லி ஏர்போர்ட்ல பிடிக்கப்பட்டிருக்கு. தில்லி ஏர்போர்ட்டுக்கும் இந்த நாட்டு ஏர்போர்ட் தான். அது யாரும் ஒரு தனிப்பட்ட தொழில் அதிபருக்கு உரியதாகாது. அங்க பிடிக்கப்பட்டதையும் சார் தேர்ஃபோர் அவர் கேளுங்க, என்ன கேட்டீங்கன்னு அப்படி आप बोलते जाइए मैडम, अननेसेसरी बहुत ज्यादा होता है sir. Since you have allowed me to continue, மன்னிக்கணுங்க, அவர் ஐயா உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததா தெரியல. So sir, माननीय स्पीकर सर, इसीलिए मैं जवाब बोलने की अनुमति इनको भी बोलने। ठीक है सर, ठीक है, थैंक यू सर. Details